Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilman nafi'a wa amalan mutaqabbalan wa rizqan tayyiba. Alhamdulillah. நம்ம அரபி இலக்கணத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட்டாக நம்ம இல்மு சர்ஃப் பார்த்து முடிச்சிருக்கோம். அம்ரு நஹி இது மாதிரிலாம் சாப்டர்ஸ் சில வாரங்களாக போச்சு இல்லையா? இப்போது திரும்ப இன்னைக்கு நம்ம இல்மு நஹுவை ரெஸ்யூம் பண்ணிடலாம். அதாவது இல்மு நஹு இல்மு சர்ஃப் இது ரெண்டும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வச்சு இதை ஏன் நீங்கள் இவ்வளோ சட்டங்கள் அதிகமாக கடகடன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம லுகத்துள்ள அரபியை பார்க்குறதுக்கு. ஸோ தியரிட்டிக்கலாக இருக்க வேண்டியது ப்ராக்டிக்கலாக ஃபார்முலா சம் மாதிரி போட்டு பண்ண வேண்டியதுலாம் சர்ஃபு இதெல்லாமே சேர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு மொத்தமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய இடம் லுகத்துல் அரபியா. லுகத்துல் அரபியா இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதுவும் போட வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமான சட்டங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக நீங்கள் டீச் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி லுகத்துல் அரபி பார்க்கும்போது அது நமக்கு ரிலேட்டடாக இருக்கும். அப்போ தான் நமக்கு அது புரியும் விதமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இல்மு நஹு இல்மு சர்ஃபை நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் லுகத்துல் அரபிக்கு போகலாம். இப்போது இன்றைக்கு இல்மு நஹு நம்ம லாஸ்ட்டாக இல்மு நஹுவில் மஃஊல் பார்த்துட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் ரெஸ்யூம் பண்ணுறேன். இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, இந்த அரபு இலக்கணத்துடைய ஒரு குயின் ஒரு ராணி அப்படின்னே சொல்லலாம் இந்த சாப்டரை. இது நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்து. இது இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சாப்டர் நிச்சயமாக அரபு இலக்கணத்தில் ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம், ஒரு சட்டம். அதை தான் பார்க்க போகிறோம். த குயின் ஆஃப் த அரபிக் கிராமர் அப்படின்ற பேரை நான் இதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ரொம்ப முக்கியமான சாப்டர். எல்லா இடத்துலையும் எதுக்கெடுத்தாலும் அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு சாப்டர் இலஃபத் இல்லையா? முதாஃப் இலைஹி அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அதுதான் இலஃபத். அது சாப்டருடைய நேம் இலஃபத். அதுதான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதாஃப் இலைஹி நான் நிறைய இடங்களில் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இதை நான் குயின் ஆஃப் த அரபிக் கிராமர் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் மஃபூல் படிச்சிங்க, ஃபாயில் படிச்சிங்க, அதுக்கப்புறம் முபுத்ததா ஹபர் படிச்சிங்க, அப்புறம் கலாம் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறது எப்படின்னு படிச்சிங்க. இந்த எல்லா இடத்துலையும் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சட்டம்னா அது முதாஃப் இலைஹி. ஃபாயிலாகவும் வரும், மஃபூலாகவும் வரும், முபுத்ததாவும் வரும், ஹபராகவும் வரும். நீங்கள் படித்ததை வச்சு சொல்கிறேன். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நீ இன்னும் படிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதுலேயும் இந்த முதாஃப் இலைஹி வரும். ஸோ ஒரு முதாஃப் இலைஹி ஃபாயிலாகவும் ப்ளே பண்ணோம், மஃபூலாவும் ப்ளே பண்ணோம், முபுத்ததாவும் ப்ளே பண்ணோம், ஹபருடைய இடத்துலையும் ப்ளே பண்ணோம். அப்போது இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ரொம்ப துரிதமாகவே இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த சாப்டரை முன்கூட்டியே இப்போவே உங்களுக்கு கொடுத்துடலாம். அப்படிங்கிறதுனால இந்த சாப்டரை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்ஹம்துலில்லாஹ். சாப்டர் ஹெட்டிங் இலஃபத். ஞாபகம் வச்சுக்கோங்க, இலஃபத். ஓகே. அலீஃப் வாத் அலிஃப் ஃபா தாவுல் மர்புத்தா இலஃபத். ஓகேங்களா? முதல்ல இலஃபத் அப்படின்னா இணைத்தல். ஓகேங்களா? இலாஃபத் அப்படின்னா இணைத்தல், கனெக்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எதை கனெக்ட் பண்ணணும்? ஃபியலையா, இஸ்மையா, ஹர்ஃபையா? ரெண்டு வார்த்தையை கனெக்ட் பண்ணணும். ரெண்டு வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ரெண்டு ஃபியலா, இல்லை ரெண்டு இஸ்மா, அல்லது ரெண்டு ஹர்ஃபா, அல்லது ஒரு ஃபியலு ஒரு இஸ்மா, அல்லது ஒரு இஸ்மு ஒரு ஃபியலா, அல்லது ஒரு ஹர்ஃபு ஒரு இஸ்மா? யோசிக்கணும். கண்டிப்பாக ரெண்டு. இது எல்லாத்துலேயும் இது எதுவுமே இதிலிருந்து ஒரு ஆன்சர் தான். ஓகேவா? இதிலிருந்து எதுனா ரெண்டு இஸ்முங்கிறது தான் ஆன்சர். வேறு எதுவுமே இலாஃபத் கிடையாது. ரெண்டு ஃபியலை இணைக்க முடியாது, ரெண்டு ஹர்ஃபை இணைக்க முடியாது,
ஒரு ஹர்ஃபையும் ஒரு இஸ்மையும் இணைச்சா அதுக்கு வேறு சட்டம், ஒரு ஃபியலையும் ஒரு இஸ்மையும் இணைச்சா அதுக்கும் வேறு சட்டம். அப்போது 2 இஸ்முகளை இணைச்சா, 2 ஃபியல்களை இணைச்சா இணைக்க முடியாது. ஒரு ஃபியலுக்கு இன்னொரு ஃபியலுக்கு அடுத்தடுத்து வரும் அப்படின்னு ஃபியலுடைய அடையாளத்தில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் 2 ஃபியலை இணைக்க முடியாது, கனெக்ட் பண்ணி ஒரு அர்த்தத்தை கொடுக்க முடியாது. இது வேறு அர்த்தம், அது வேறு அர்த்தம், 2 சென்டென்ஸாக அதை 2 வார்த்தைகளாக பார்க்க முடியுமே தவிர 2 இஸ்மை கனெக்ட் பண்ணி கன்ஜங்ஷன் பண்ணி இணைச்சு ஒரு சட்டத்தை ஒரே சட்டத்துக்கு கீழே கொண்டு வருவது இந்த இலாஃபத் மட்டும்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இஸ்முகளை இணைக்க முடியும் இலாஃபத்தின் மூலமாக. அப்படி இணைக்கும் போது என்ன சட்டங்கள் நமக்கு பயன்படும், எதுக்காக இணைக்கணும், ஏன் இணைக்கணும், என்ன காரணத்துக்காக இணைக்கணும், இணைச்சா நமக்கு என்ன கிடைக்கும், இணைக்கும் போது நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இப்படி எல்லாத்தையுமே இந்த இலாஃபத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, 2 இஸ்முன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இலாஃபத் அப்படிங்கும்போது 2 இஸ்முகள்னு சொல்லிட்டேன். மொதல் வார்த்தையும் இஸ்மா இருக்கணும், 2வது வார்த்தையும் இஸ்மா இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மொதல் வார்த்தைக்கு என்னென்ன ஹரக்கத் வரும், 2வது வார்த்தைக்கு என்னென்ன ஹரக்கத் வரும், மொதல் வார்த்தை எப்படிலாம் இருக்கலாம், 2வது வார்த்தை எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, மொதல் வார்த்தையை எடுத்துக்கோங்க. இலாஃபத் அப்படிங்கும்போது மொதல் வார்த்தை ஒருமையாக இருக்கணுமா, இருமையாக இருக்கலாமா, பன்மையாக இருக்கலாமா, அது மற்ற எத்தனையோ விதமான இஸ்முகள் இருக்குது, இனிமேல் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அந்த மாதிரி இஸ்முகளில் அந்த இலாஃபத் மொதல் வார்த்தையாக இடம்பெறுமா, 2வது வார்த்தையாக இடம்பெறுமா அப்படின்னா இது பெரிய வாஸ்ட்டு ஒரு லெசன் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சின்ன ஹரக்கத், ஒரு சுக்கூன், சாதாரண சின்ன சுக்கூன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த சின்ன சுக்கூன் வைக்கிறதுக்கு கூட ஒரு ரீசன் வேணும் அப்படிங்கிறத இந்த கிராமரில் நீங்கள் நிறைய புரிஞ்சிருப்பீங்க. ஒரு லா எல்லரிபுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அங்கே பாக்கு தொம்மா இருக்குது, இங்கே சுக்கூன் இருக்குது. ஆனால் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்க முலாரிக்கும் நஹிக்கும், இல்லையா? லாஸ்ட் சாப்டர் நஹியை பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ ஒரே ஒரு சுக்குன் தான். தம்மா இருந்துச்சுன்னா முலாரின்னு வெறும் மன்ஃபி நெகட்டிவ். அதே சுக்குன் வெறும் அந்த தொம்மா சுக்குனாக மாறும்போது அது ஒரு தடுத்தல் வினையாக போயிடுது, ஒரு விலக்கல் வினையாக. அது எந்த அளவுக்கு ஒரு அர்த்தத்தையே மாற்றுது அப்படிங்கிறத நம்ம அரபு இலக்கணம் மூலியமாக புரிஞ்சுக்கிட்டோம், இல்லையா? அப்போது ஈச் அண்ட் எவ்ரி ஹரக்கத் இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் நாட் ஃபார் எப்படி சொல்லலாம், வீணுக்காக எதுவுமே கிடையாது. வீணுக்காகவோ இல்லை சும்மா அங்கே இருக்குது இந்த இடத்துல இந்த ஹரக்கத் அப்படின்னு எதையுமே நம்ம அரபு இலக்கணத்தில் சொல்ல முடியாது. ஒரு தொம்மா இருக்கா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஒரு ஃபத்ஹா இருக்கா, ஒரு ரீசன் இருக்கும். ஒரு கஸ்ரா இருக்கா, ஒரு சுக்குன் இருக்கா, எல்லாத்துக்கும் ஈச் அண்ட் எவ்ரி திங் ரீசன் கண்டிப்பாக இருக்கணும், இல்லையா? அதுதான் நீங்கள் இந்த கிராமருடைய ட்ராவலில் புரிஞ்சிருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இந்த 2 இஸ்முகளை கனெக்ட் பண்ணியிருக்கோம், இல்லையா? இந்த 2 இஸ்முகளில் மொதல் இஸ்மு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, 2வது இஸ்முக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இஸ்மை எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இஸ்முக்கு பேர் முதாஃப். ஓகேவா? இந்த முதாஃபுக்கு அலிஃப்லாம் வரக்கூடாது. நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பாயிண்ட், தன்வீனும் வரக்கூடாது. அலிஃப்லாமும் போடக்கூடாது, தன்வீனும் போடக்கூடாது. நம்ம இதுவரைக்கும் அலாமத்துல் இஸ்ம், இல்லையா, இஸ்முடைய அடையாளங்கள் பார்த்தோம், இல்லையா? அந்த இஸ்முடைய அடையாளங்களில் கிட்டத்தட்ட ஒரு 8 பாயிண்ட் பார்த்தோம் நம்ம. அந்த 8 பாயிண்ட்டுமே 8 சாப்டர்ஸ். அதில் 2வது பாயிண்ட்டோ 3வது பாயிண்ட்டோன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 2வது பாயிண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு இஸ்மை இன்னொரு இஸ்முடன் இணைக்க முடியும், தட் இஸ் இலாஃபத் செய்ய முடியும். அது கிட்டத்தட்ட அது ஒரு சாப்டர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த சாப்டருக்கு நம்ம இன்றைக்கி வந்தாச்சு, இல்லையா? இப்போது அதில் என்னெல்லாம் பார்த்தோம் அதையும் நீங்கள் ஒரு ரிவிஷன், ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அலாமத்துல் இஸ்மில். ஸோ அங்கே நான் சொன்னேன் 2 இஸ்முகளை இணைக்கணும். அப்போ மொதல் இஸ்முக்கு எப்படி, 2வது இஸ்முக்கு எப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வாங்க. மொதல் இஸ்முக்கு நான் என்ன சொன்னேன், மேலும் அந்த அலாமத்துல் இஸ்மில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். ஒரு இஸ்முக்கு ஒன்று அலிஃப்லாம் வரணும்,
அல்லது தன்வீன் வரணும். இந்த 2ல் ஒன்று வந்தே தீரணும் இல்லையா? அப்போது அந்த க்ரைட்டீரியாவை இந்த இஸ்மு மீறுது. அப்படி புரிஞ்சுக்கோங்க. அந்த நிலைப்பாட்டை இந்த இடத்துல முதாஃபா இருக்கும்போது ஒரு இஸ்மு அந்த நிலைப்பாட்டை மீறுது. எப்படி? அலிஃப்லாமும் வரக்கூடாது, தன்வீனும் வரக்கூடாது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அலிஃப்லாம் இல்லைன்னா தன்வீன் போடுங்க, தன்வீன் இல்லைன்னா அலிஃப்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போது இந்த முலாஃபானது அலிஃப்லாமையும் பெறாது, தன்வீனையும் பெறாது. அப்போ என்ன செய்யும்? தன்வீனும் போடக்கூடாது, அலிஃப்லாமும் போடக்கூடாது. ஓகேவா? தம்மா போடலாம், ஃபத்ஹா போடலாம், கெஸ்ராவும் போடலாம். 3 விதமான ஹரக்கத்துகளும் இந்த முலாஃபுக்கு வரும். ஸோ தம்மாவுடைய இடம் வந்துச்சுன்னா, அதாவது ரஃபாவுடைய இடம்னு சொல்லுவாங்க. ரஃபாவுடைய இடம் வந்துச்சுன்னா தம்மா பெறும், நசபுடைய இடம் வந்துச்சுன்னா ஃபத்ஹா பெறும், ஜர்ருடைய இடம் வந்துச்சுன்னா கெஸ்ரா பெறும். ஆனால் அது தன்வீனா போடக்கூடாது. அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரூல்ஸ். அதுதான் அதுக்கு சட்டம், அதுதான் நிபந்தனை. தன்வீனா போட்டுறாதீங்க, தொம்மாவும் போட்டுக்கோங்க, ஃபத்ஹாவும் போட்டுக்கோங்க, கெஸ்ராவும் போட்டுக்கோங்க. உங்கள் தோது எதை போடணும்? நம்ம தோது கிடையாது, சட்டம் ரீதியாக ஒரு எந்த சட்டம் ரீதியாக. இப்போ நம்ம ஃபாயில் பார்த்துட்டோம், மஃபூலும் பார்த்துட்டோம். அதனால நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபாயிலுக்கு என்ன ஏராப், என்ன ஹரக்கத்து போடணும்? ரஃபா இல்லையா? ரஃபா தான் ஏராப், அதாவது தம்மா தான் போடணும், லம்மு தான் போடணும் இல்லையா? ஃபாயிலுடைய ஹரக்கத்து லம்மு தான். ஸோ ஒரு முலாஃப் ஃபாயிலுடைய இடத்துல வந்துச்சுன்னா அதுக்கு ரஃபவுடைய இடம் அப்படிங்கிறதுனால தம்மா போடுங்க. ஆனால் தம்மா தன்வீனா போடாதீங்க. அடுத்து மஃபூலுக்கு என்ன யாராவது சொன்னேன்? நசபு, அதாவது ஃபத்ஹா போடணும் இல்லையா எல்லா மஃபூலுக்கும். ஆனால் ஒரு முதாஃப் இலைஹி மஃபூலுடைய இடத்துல வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த முதாஃபுக்கு ஃபத்ஹா போடுங்க, ஆனால் அதை தன்வீனா போடாதீங்க. அவ்வளோதான். அதே ஜார் மஜ்ரூர் இருக்கு இல்லையா? ப்ரிப்போசிஷன் வந்துச்சுன்னா ஃபி, மின், இலா, அலா இதெல்லாம் ஒரு வார்த்தை வருது. அது அதுக்கப்புறம் ஒரு முலாஃப் வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் மஜ்ரூரா, அதாவது ப்ரிப்போசிஷன் அதுக்கப்புறம் ஒரு இஸ்மு முதாஃபா வந்துச்சுன்னா அதுக்கு கெசரு போட்டுருங்க, ஜருடைய இடம், அதனால கெசரு போட்டுருங்க. ஆனால் அது தன்வீனா போடாதீங்க. அவ்வளோதான். ஸோ தம்மா போட்டுக்கலாம், ஃபத்ஹா போட்டுக்கலாம், கஸ்ரா போட்டுக்கலாம். ஆனால் அலிஃப்லாமும் போடக்கூடாது, தம்மா தன்வீனும் போடக்கூடாது, ஃபத்ஹா தன்வீனும் போடக்கூடாது, கஸ்ரா தன்வீனும் போடக்கூடாது. 3 ஹரக்கத்துகளையும் நீங்கள் போட்டுக்கலாம் முலாஃபுக்கு, ஆனால் அதை தன்வீனா போடாதீங்க. தட்ஸ் ஆல். புரியுதா? உங்களுக்கு முலாஃப் என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இலாஃபத்துனா என்ன மீனிங், இலாஃபத்துக்கு என்ன மீனிங், முலாஃபுக்கு என்ன மீனிங், முலாஃப் இலைஹிக்கு என்ன மீனிங், இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இலாஃபத் அப்படின்னா அடிஷன். ஓகேங்களா? இணைக்க, சேர்க்கப்பட்டது, சேர்க்கை அப்படின்னு சொல்லப்படும். சேர்க்கை, இணைப்பு, ரெண்டுமே சொல்லலாம். சேர்க்கை அல்லது இணைப்பு அப்படி சொல்லலாம். அடிஷன் தான், அடிஷன் அப்படிங்கிறது. முதாஃப் அப்படின்னா ஆடட், அதாவது சேர்க்கப்பட்டது, இணைக்கப்பட்டது. எதன் பக்கம்? முலாஃப் இலைஹி, ஆடட் டு இட். முலாஃப் இலைஹினா ஆடட் டு இட், அதன் பக்கம் சேர்க்கப்பட்டது. இலைஹி இதன் பக்கம் சேர்க்கப்பட்டது அல்லது அதன் பக்கம் சேர்க்கப்பட்டது, இதான் அர்த்தம். ஸோ இலாஃபத்னா அடிஷன். ஓகேங்களா? சேர்க்கை அல்லது இணைப்பு அல்லது கனெக்ஷன் இப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முதாஃப்னா ஆடடு, முதாஃப் இலைஹினா ஆடட் டு இட், சேர்க்கப்பட்டது, அதில் சேர்க்கப்பட்டது அல்லது அதன் பக்கம் சேர்க்கப்பட்டது அப்படின்ற மீனிங்கில் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ முலாஃப் இலைஹி அதனுடைய ரூல்ஸை பார்த்துடலாமா? இங்கே என்ன சொன்னோம்? முதாஃபுக்கு 3 ஹரக்கத்துகளையும் பெறும். அலிஃப்லாம் வராது, தன்வீன் வராது. அதுக்கு ஆப்போசிட்டாக முலாஃப் இலைஹி 3 ஹரக்கத்துகளையும் பெறாது, அலிஃப்லாம் வரலாம், தன்வீன் வரலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போது அலிஃப்லாமும் வரலாம், தன்வீனும் வரலாம், ஆனால் 3 விதமான ஹரக்கத்துகள் வராது. அப்போ 3ல் ஒரு ஹரக்கத்து கண்டிப்பாக வரணும்ல. அது என்ன அப்படின்னா ஜர்ருடைய பிளேஸில் கசருடைய ஹரக்கத்தை முலாஃப் இலைஹி பெறும். எப்போவுமே கசருடைய ஹரக்கத் தான். ஓகேங்களா? அதாவது ஜர்ருடைய பிளேஸில் கஸ்ரா வருங்கிறது ஜென்ரல் புரிதல். ஆனால் விதிவிலக்கில்
வேறு வேறு இஸ்முகளை கெசராகவே நான் பெற மாட்டேன்ற அழிச்சாட்டியம் பண்ணக்கூடிய இஸ்முகளும் இருக்குது. அதை பார்க்கும்போது நம்ம வந்து அது ஜென்ரல் ஃபார்மை விட்டு வேறுபடும். அதை நம்ம அப்போ பார்க்கலாம். ஆனால் ஜென்ரலான முலாஃப் இலைஹியுடைய புரிதல் ஜர்ருடைய பிளேஸ் தான். பிளேஸ் அப்படிங்கும்போது அது யாராப் அப்படின்னு சொல்லும்போது அது ஜர்ருடைய இடம். அதுக்கு கெசரா தான் மோஸ்ட் ப்ராபப்ளி வரும். அதிகபட்சம் 80% கெசரா தான். ஓகேங்களா? அப்போ 20% வேறு ஹரக்கத்துகள் ஜருடைய பிளேஸில் வரும். ஆனால் வேறு வேறு அல்சாட்டியம் பண்ணக்கூடிய ஈஸ்முகள் எனக்கு கஸ்ரா எப்போவுமே ஒத்துக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்முகள் இருக்குது. அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஓகேங்களா? இப்போது நீங்கள் ஜென்ரலாக புரிஞ்சுக்க வேண்டியது முலாஃப் இலைஹிக்கு தன்வீன் தன்வீன் வரலாம், அலிஃப்லாம் வரலாம், ஆனால் தொம்மா வராது, ஃபதஹா வராது. ஐ மீன் வந்து நசபு வராது, ரஃபவுடைய பிளேஸாகவும் அது இருக்காது, நசபுடைய பிளேஸாகவும் இருக்காது. அது ஜர்ருடைய பிளேஸாக தான் இருக்கும். அதனுடைய இடத்துல கசரு பெற்று இருக்கும். ஓகேங்களா? அப்போ முதாஃப் வந்து இன்னொரு விஷயம். முதாஃப் ஒருமையாக இருக்கலாம், இருமையாக இருக்கலாம், பன்மையாக இருக்கலாம். ஓகேங்களா? முலாஃப் இலைஹியும் ஒருமையாக இருக்கலாம், இருமையாக இருக்கலாம், பன்மையாகவும் இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் நான் எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. பார்த்துடலாமா? எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஸோ வந்து முதாஃப் இலைஹி இதுதான் ஜென்ரலான அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு முதாஃப் இலைஹியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம குரான்லேருந்தே நிறைய வசனங்களை பார்த்துடுவோம். ஓகேவா? குரான் வசனங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். முன்னாடி வார்த்தை முலாஃப், ரெண்டாவது வார்த்தை முலாஃப் இலைஹி இல்லையா? இந்த ரெண்டாவது வார்த்தை இருக்கு இல்லையா? இந்த ரெண்டாவது வார்த்தையை வச்சு தான் முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை வந்து நிர்ணயிக்கப்படும். எப்படி தெரியுமா? ரெண்டாவது இருக்கக்கூடிய முலாஃப் இலைஹியான வார்த்தை வந்து மாரிஃபாவா, அதாவது ஒரு டெஃபினட் நவுனாக இருந்துச்சுன்னா முன்னால் இருக்கக்கூடிய முலாஃபும் டெஃபினட் நவுன் தான். அதாவது குறிப்பு பெயர் சொல்லாக இருந்துச்சுன்னா இதுவும் குறிப்பு பெயர் சொல் தான். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய முலாஃப் இலைஹி ஒரு பொது பெயர் சொல், காமன் நவுன், இன்டெஃபினட்டாக இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? அதாவது ரெண்டாவது வார்த்தை மாரிஃபாவாக இருந்துச்சுன்னா, ப்ராப்பர் நவுனாக இருந்துச்சுன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை முலாஃபானதும் ப்ராப்பர் நவுன் தான். ஓகேங்களா? அதுக்கு நமக்கு ஒரு முழுமையான எப்படி சொல்கிறதுனா, முழுமையாக நமக்கு அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். இதே ரெண்டாவது வார்த்தை முலாஃப் இலைஹி நக்கீராவாக இருந்துச்சுன்னா முன்னால் இருக்கக்கூடிய முலாஃபு வந்து என்ன தான்? காமன் நவுன் தான், இன்டெஃபினட் தான். அப்போ நமக்கு முழுமையான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. நமக்கு ஒரு குறிப்பு கிடைச்சிரும். அதுலேருந்து ஒரு ஹிண்ட் நமக்கு கிடைச்சிரும், ஒரு க்ளூ கிடைச்சிரும். அப்போது அது ஒரு காமன் நவுனாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க. சரி, என்ன அர்த்தம், ஏன் இணைக்கணும், இந்த முக்கியமான விஷயங்களையும் சொல்லணும். சொல்லிட்டு தான் நம்ம ஆயத்து பார்க்க முடியும். என்ன விஷயம் அப்படின்னா, ஏன் ரெண்டு இஸ்மை இணைக்கணும் அப்படின்னா, முலாஃப் இலைஹி நக்கீராவாக இருந்துச்சுன்னா முன்னால் இருக்கக்கூடிய முலாஃபு வந்து என்ன தான்? காமன் நவுன் தான், இன்டெஃபினட் தான். அப்போ நமக்கு முழுமையான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. நமக்கு ஒரு குறிப்பு கிடைச்சிரும். அதுலேருந்து ஒரு ஹிண்ட் நமக்கு கிடைச்சிரும், ஒரு க்ளூ கிடைச்சிரும். அப்போது அது ஒரு காமன் நவுனாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க. சரி, என்ன அர்த்தம், ஏன் இணைக்கணும், இந்த முக்கியமான விஷயங்களையும் சொல்லணும். சொல்லிட்டு தான் நம்ம ஆயத்து பார்க்க முடியும். என்ன விஷயம் அப்படின்னா, ஏன் ரெண்டு இஸ்மை இணைக்கணும் அப்படின்னா, ரெண்டு இஸ்மை இணைச்சு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். எப்படின்னா, உடைய அப்படின்ற அர்த்தத்தில் வரும். இரண்டு இஸ்முகளை இணைக்கணும், உடையன்ற அர்த்தத்தை கொடுக்கணும். அதாவது பொசஸ்டுன்னு இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க. தமிழில் இது கூட்டு பெயர் சொல், இணைப்பு பெயர் சொல் அப்படின்லாம் சட்டங்களுக்கு கீழே இதை பார்க்க முடியும். அதாவது மொதல் வார்த்தை ரெண்டாவது வார்த்தைக்கு உடமைப்பட்டவங்க, மொதல் வார்த்தை ரெண்டாவது வார்த்தைக்கு உடமைப்பட்டவங்களா இருக்கிற மாதிரி ஜென்ரலாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஜெய்துடைய வீடு, என்னுடைய பேனா, உன்னுடைய புக்கு அப்படின்னு உடமைப்பட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான தேவையான வார்த்தைக்கு இந்த சட்டம் பயன்படுத்தப்படும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உடைய அப்படின்ற அர்த்தத்தை வரணும். எங்கே உடையன்னு இருக்கும்? மொதல் வார்த்தையில் உடைய வருமா, ரெண்டாவது வார்த்தையில் உடைய வருமா? ரெண்டாவது வார்த்தையில் உடையன்னு வரும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு பாருங்களேன், ரசூலுல்லாஹி, ரசூலுல்லாஹி அல்லாஹ் உடைய தூதர். இப்போ ரசூல் ஒரு இஸ்மு, அல்லாஹ் ஒரு இஸ்மு, ரெண்டு இஸ்மையும் கனெக்ட் பண்ணி அந்த ரெண்டாவது இஸ்மோல உடையன்னு போட்டு
இஸ்ம நமக்கு அறியப்படுது. ஓகேவா? இதுதான் மீனிங். இந்த மீனிங்கை தரத்துக்காக தான் இந்த இலாஃபத்தே ஒர்க் ஆகுது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான புரிதல். இப்போ என்னுடைய வீடு, ஜெய்துடைய வீடு, வீட்டினுடைய சாவி, காருடைய கதவு, மஸ்ஜிதுடைய கதவு, மஸ்ஜிதுடைய வாசல். இப்போ உடையன்னு வருதுல, எங்க உடையன்னு வருதோ அந்த வார்த்தையை ரெண்டாவதா போடணும். வாசல், மஸ்ஜிதுடைய வாசல். அப்போ மஸ்ஜித் உடையங்கும் போது அந்த மஸ்ஜித் ரெண்டாவதா வரணும், வாசலுங்கிறது வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடைய அப்படின்னு எந்த வார்த்தையில வருதோ அதைத்தான் ரெண்டாவதா போடணும், முலாஃப் இலகியா போடணும். ரெண்டாவதா சொல்லக்கூடிய இஸ்ம தான் நம்ம போடணும். புரியுதா? மஸ்ஜித் உடைய வாசல், நம்ம வாசலை ரெண்டாக தான் சொல்கிறோம், ஆனால் மஸ்ஜிதை தான் சொல்கிறோம். ஆனால் அரபியில் அப்படியே உல்டாவாக பண்ணணும் இல்லையா? அவங்களுக்கு தெரியும். அதாவது பொருள் வச்சு பார்க்குறவங்க, தர்கீப் வச்சு பார்க்குறவங்களுக்கு தெரியும். பேக் சைடாக தான் நம்ம பொருளை புரிய முடியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லும்போது அகிலத்தினுடைய இறைவனான அல்லாவுக்கே எல்லா புகழும். ஸோ நம்ம பேக் சைட்லேருந்து தான் பொருள் வைக்கிறோம், அப்படி தான் பொருள் வைக்க முடியும். ஸோ எப்போவுமே நம்ம மற்ற லாங்குவேஜோட கனெக்ட் பண்ணும்போது அரபியை பேக் சைடாக சொல்லி புரிகிற மாதிரி தான் இருக்கும். இன்ஷால்லா நம்ம குரான் நடையிலலாம் நம்ம பொருளை வச்சு தரும்போது அது உங்களுக்கு நான் இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டியது, எந்த ஒரு வார்த்தையில் உடையன்னு வருதோ அதை ரெண்டாவதாக போடணும். எந்த வார்த்தையை நம்ம ரெண்டாவதாக சொல்கிறோமோ அதை போடணும். தமிழில் நான் சொல்ல அதை நீங்கள் அரபியில் எழுதணும். பள்ளி வாசலினுடைய கதவு அப்படிங்கும்போது பாபுல் மஸ்ஜிதி. ஓகேங்களா? ரசூலுல்லா, அல்லாவுடைய தூதர். அல்லாவை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம் தமிழில், தூதர் ரெண்டாவதாக தான் சொல்கிறோம். ஆனால் அரபியில் தூதரை தான் ஃபஸ்ட்டு முலாஃபாக எழுதியிருப்போம். முலாஃப் இலைஹி உடையன்ற அர்த்தத்தில் வர்றதுனால அல்லாஹ்வை ரெண்டாவதாக எழுதியிருப்போம். இதுதான் அடிப்படை புரிதல், பேசிக் புரிதல் முலாஃப் இலைஹிக்கு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அல்ஹம்துலில்லா. இப்போ நம்ம குரான் வேர்சஸ்லேருந்து உங்களுக்கு முலாஃப் எப்படி இருக்கும், முலாஃப் இலைஹி எப்படி இருக்கும், ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, ரெண்டுத்துக்கும் உள்ள அர்த்தம் இங்கே ஃபாலோ பண்ணப்படுதா அப்படின்லாம் பார்த்துடலாம். மேற்கொண்டு வாங்க குரான் ஆயத்துக்கு போயிடலாம். நமக்கு அடிப்படையாக பேசிக்காக தெரிஞ்ச சூரத்துல் ஃபாத்திஹாவே நீங்கள் எடுத்துக்கலாம், தோற்றுவாய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரிஞ்ச அடிப்படையில் இதில் நிறைய முலாஃப் இலைஹி இருக்குது. இன்ஷா அல்லா நம்ம நிறைய பார்க்க போகிறோம். முலாஃப் இலைஹியில் நிறைய இன்னும் டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு முலாஃப் இலைஹிக்கு கொடுத்துருக்கேன். அதை வச்சு தான் நம்ம இதில் உள்ள ஆயத்துக்களை கனெக்ட் பண்ண போகிறோம். இன்னும் எலாபரேட்டாக நம்ம முலாஃப் இலைஹி இலாஃபத்தை பார்த்துட்டு எல்லாத்துலேயும் நம்ம வசனங்களை கொண்டு பார்க்கலாம் இன்ஷா அல்லா, எல்லா சட்டங்களையும் ஃபாலோ பண்ணி. ஓகேவா? இப்போது நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சது என்னென்னா முலாஃப் எப்படி இருக்கும், முலாஃப் இலைஹி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? அது சம்மந்தமான ஆயத்துக்களை இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? அலிஃப்லாம் வரக்கூடாது, தன்வீனும் வரக்கூடாது. ரெண்டாவது வார்த்தைக்கு அலிஃப்லாம் வரலாம் அல்லது தன்வீன் வரலாம், ஆனால் கஸ்ரா மட்டும்தான் வரணும். முன்னாடி இருக்கக்கூடிய முலாஃபுக்கு தொம்மா வரலாம், கஸ்ரா வரலாம், ஃபத்ஹா வரலாம், அது தன்வீனா வரக்கூடாது இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உடையன்ற அர்த்தத்தில் வரணும், அது ரெண்டாவது வார்த்தையாக இருக்கணும். பாருங்க, மூணாவது வசனத்தை பாருங்க. மாலிகி யௌமித்தீன். ஓகேங்களா? குறிய தீர்ப்பினுடைய நாள், தீர்ப்புக்குரிய நாள், தீர்ப்பினுடைய நாள். ஓகேங்களா? உடையன்ற அர்த்தத்தில் வரும். அது உரிய அப்படின்ற தீர்ப்புக்கு உரிய அப்படின்னு சொன்னாலும் அது தப்பில்லை. அது ஏன்னா நீங்கள் போக போக பார்ப்பீங்க, இலாஃபத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு அதனுடைய மீனிங்கை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. இப்போது நீங்கள் உடையனை இதுக்கு மீனிங் வைக்கலாம். தீர்ப்பினுடைய நாள். ஓகேங்களா? யௌமி பாருங்க, அலிஃப்லாம் வந்திருக்கா? வரலை. தன்வீன் வந்திருக்கா? வரலை. 3 விதமான ஹரக்கத்துக்களை பெறலாம். இங்கே இது கசருடைய ஜருடைய இடம், அதனால் கசர் பெற்று இருக்கு. அது ஏன்னு நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வார்த்தை அத்தீனி, முதாஃப் இலைஹி அலிஃப்லாம் வரலாம் அல்லது தன்வீன் வரணும். இங்கே அலிஃப்லாம் போட்டிருக்காங்க, அதனால தன்வீன் போடல. பாருங்க, ஜருடைய பிளேஸாக இருக்கிறதுனால கெஸ்ரா பெற்று இருக்கு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியும், அல்ஹம்துலில்லா. அடுத்தது பாருங்க, சூரா நாஸ் பாருங்க. அதாவது குல் அஊது பி ரப்பின் நாஸ், பி ரப்பின் நாஸ். பார்த்தீங்களா?
ரப்பு வந்து பி வந்து ஜாரு, அதாவது ப்ரிப்போசிஷன் உங்களுக்கு தெரியும். அதனால ரப்பி வந்து கஸ்ரா பெற்று இருக்கா. சரி, அது வந்து முதாஃபா இருக்கு. ஸோ முதாஃபுக்கு அலிஃப்லாம் இல்லை, தன்வீனும் இல்லை. அந்நாசி அலிஃப்லாம் இருக்கு, நாஸ் அப்படின்னு கஸ்ரா இருக்கு. இது முதாஃப் முதாஃப் இலைஹி. அப்போ மனிதர்களுடைய இறைவன், இறைவனை கொண்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, மனிதர்கள் உடைய இறைவன் அப்படிங்கும்போது மனிதர்களுடைய எஜமானன் அப்படின்னு முதாஃப் முதாஃப் இலைஹி இங்கே பார்க்கப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே பாருங்க மலிக்கின்னாஸ். ஓகேங்களா, மனிதர்களுடைய அரசன். ஓகேங்களா, இலாஹின்னாஸ் முலாஃப் முலாஃப் இலைஹி. மலிக்கி வந்து இங்க முதாஃப், அன்னாஸ் முலாஃப் இலைஹி. இலாஹ் முலாஃப், அன்னாஸ் முலாஃப் இலைஹி. அடுத்தது ஷர் முலாஃப், வஸ்வாஸ் முலாஃப் இலைஹி. அதாவது வீண் சந்தேகங்களுடைய அதாவது பதுங்கி, ஹன்னாஸ்னா பதுங்கி இருக்கிறது, வீண் சந்தேகங்களுடைய தீங்கு. ஓகேங்களா, வீண் சந்தேகங்களுடைய தீங்கு அப்படிங்கும்போது அந்த உடையன்னு வந்துச்சு பாருங்க, ஷர் முதாஃப், வஸ்வாஸ் முலாஃப் இலைஹி. அதுக்கப்புறம் ஃபி சுதூரின் நாஸ் பாருங்க, சுதூர் முதாஃப், அன்னாஸ் முலாஃப் இலைஹி. சுதூர் பாருங்க, அலிஃப்லாமும் வரல, தன்வீனும் வரல, கெஸ்ரா மட்டும் வந்திருக்கு. ஃபீ வந்ததுனால கெஸ்ரா இருக்கு. நாஸ் முலாஃப் இலைஹியா இருக்கு. உங்களுக்கு இப்படி தொடர்ந்து நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சூரத்துல் ஃபலக்ல கூட நமக்கு இருக்கு இல்லையா. ஷர்ரி ஹாசிதின், ஷர்ரி காசிகின், ஷர்ரின் நஃபாசாத்தி. இது எல்லாமே என்னது தான், முதாஃப் முதாஃப் இலைஹி தான். ஷர்ரு முதாஃப், காசிகின் முதாஃப் இலைஹி. ஒமின் ஷர்ரி காசிகின் இதா வகப் இருக்கு இல்லையா. அதாவது இருளினுடைய ஷர்ரி காசிகின் அப்படிங்கும்போது இருளினுடைய தீங்கு, இருளினுடைய தீங்கு உடைய வருதா. ஷர்ரின் நஃபாசாத்னா மந்திரித்து ஊதக்கூடிய பெண்களுடைய தீங்கு. அதாவது அந்த பெண்கள் நஃபாசாத்தினாலே மந்திரித்து ஊதக்கூடிய பெண்கள்னு அர்த்தம், அவங்களுடைய தீங்கு. அதே போல பொறாமையினுடைய தீங்கு, பொறாமைக்காரனுடைய, ஹாசிதின் பொறாமை கொள்ளக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம், பொறாமை கொள்ளக்கூடியவனுடைய தீங்கு. ஸோ இப்படி முலாஃப் முலாஃப் இலைஹியை நீங்கள் குரானில் எங்கே பார்த்தாலும் எலாபரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் நான் இப்போ சொல்லிட்டு இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதனுடைய டைப்ஸ் இருக்குது, 2 விதமான டைப் இருக்குது, அதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லி தந்துடுறேன். முதாஃப் வார்த்தையாக இருக்கும், முதாஃப் இலைஹி ஒரு வார்த்தையாக இருக்கும் இல்லையா. இந்த முதாஃப் இலைஹியானது லமீர்களாக நிறைய இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் லமீர் எடுத்து பாருங்கள். 2 இஸ்முகள், அதாவது இஸ்மு ப்ளஸ் லமீர், ஃபியல் ப்ளஸ் லமீர், ஹர்ஃபு ப்ளஸ் லமீர்னு நான் சொல்லி கொடுத்தேன். அப்போது இஸ்மு ப்ளஸ் லமீர் அப்படிங்கும்போது மொதோ இஸ்மு, 2வது லமீரும் இஸ்மு தான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரதி பெயர்ச்சொல், ப்ரனவுன்ஸ் ஆல்வேஸ் நவுன் இல்லையா. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நவுன் வேற, ப்ரனவுன் வேற. ஆனால் அரபியை பொறுத்த வரைக்கும் பிரதி பெயர்ச்சொல்லான ப்ரனவுனும் நவுனு தான் இல்லையா. அப்போ லமீர்கள் நான் பாடம் நடத்திட்டேன், சர்ஃபில் நடத்தியிருக்கேன், போய் பாருங்க. அப்போது கிதாபுஹு, கிதாபுஹுமா, கிதாபுஹும்னு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. அது வந்து இலாஃபத்துடைய அர்த்தத்தில் வரும்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ அந்த பாயிண்ட்டை உங்களுக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். முதாஃப் வந்து ஒரு வார்த்தையாக இருக்கலாம், முதாஃப் இலைஹி ஒரு ப்ரனவுனாக இருக்கலாம், ஒரு லமீராக இருக்கலாம். நம்ம லமீராக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதில் ஹரக்கத் பார்க்க முடியாது. முலாஃப் இலைஹிக்கு என்ன ஹரக்கத், அலிஃப்லாம் இருக்கணும், அல்லது தன்வீன் இருக்கலாம், கசர் இருக்கணும். ஆனால் இங்கே லமீர் எப்படிப்பட்ட இஸ்மு, நம்ம மொரப் மபினி பார்த்துட்டோம் இல்லையா. மபினியான இஸ்மு, லமீர்கள் வந்து மபினியான இஸ்மில் வரும். மபினியான இஸ்முகளில் நம்ம ஹரக்கத்து தொம்மா ஃபத்தஹா கசரான்னு மாறவே மாறாது, ஆல்வேஸ் என்னவா தான் இருக்கும். நம்ம பார்த்துக்கோல, ஹாதா ஜா ஹாவுலாயி, ரைத்து ஹாவுலாயி, மரர்த்து பி ஹாவுலாயி அப்படின்னு சொல்லி இஸ்முல் இஷாராவை பார்த்தோம் இல்லையா. ஜா ஹாதா, ராய்த்து ஹாதா, மரர்த்து பி ஹாதா அப்படி வச்சு பாருங்க. மபினியான இஸ்மை போய் சாப்டரை நீங்கள் பார்த்துட்டு கூட இதை பார்ப்பாங்க. மபினியான இஸ்முகளுக்கு ஹரக்கத்தை சேஞ்சே ஆகாது. அப்போ மபினியான இஸ்மில் இந்த லமீர் வரும். ஸோ லமீரும் நடத்திட்டேன், மபினியான இஸ்மும் நடத்திட்டேன். லமீர்கள் எப்படிப்பட்டதுன்னா ஹரக்கத்துகளை வெளியில் காமிக்காது, ஒரே ஹரக்கத்து தான். ஹூ எப்போவுமே ஹூவாக தான் இருக்கும், ஹுமா எப்போவுமே ஹுமாவாக தான் இருக்கும், ஹும் எப்போவுமே ஹும்மா தான் இருக்கும். ஸோ மொதோ வார்த்தை முலாஃப், 2வது வார்த்தை முலாஃப் இலைஹியானது லமீராக இருக்கும் பட்சத்தில் ஹரக்கத் தெரியாது. ஸோ நீங்கள் குரானில் எந்த ஆயத்தை வேணாலும் எடுத்து பாருங்கள்,
மொதல் வார்த்தைக்கும் 2வது வார்த்தை லமீராக இருந்துச்சுன்னா மொதல் வார்த்தை இஸ்மாக இருந்தால் ஹர்ஃப்லையும் இணையும் லமீர், ஃபியல்லையும் இணையும், இஸ்மலையும் இணையும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இஸ்மோட இணையும் போது மொதல் இஸ்மு முலாஃப், 2வது லமீராக இருக்கக்கூடியது முலாஃப் இலைஹி. குரான் வர்சஸில் நம்ம நிறைய கிடைக்கும். வாங்க குரான் வர்சஸ் வச்சு பார்த்துடலாம். சூரத்துல் பக்ரா எடுத்துக்கோங்க, 5வது ஆயத்தை எடுத்துக்கோங்க. உலாயிக்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம். ரப்பி வந்து முலாஃப், ஹிம் வந்து முலாஃப் இலைஹி. எந்த இடத்துல உங்களுக்கு லமீர்கள் இருந்தாலே அது இஸ்மோட ஜாயிண்ட் ஆயிருக்கா, ஃபியலோட ஜாயிண்ட் ஆயிருக்கா, ஹர்ஃபோட ஜாயிண்ட் இருக்கான்னு குரானில் பாருங்க. அது இஸ்மோட ஜாயிண்ட் ஆயிருந்துச்சுன்னா அது கண்ணை மூடிட்டு முதாஃப் முதாஃப் இலைஹி தான். ஸோ இங்கே ரப்பிஹிம் முதாஃப் முதாஃப் இலைஹி இலஃபத். ஓகேவா? ரப்பி முலாஃப், ஹிம் வந்து முலாஃப் இலைஹி. அடுத்தது 7வது ஆயத்தில் குலூபிஹிம். குலூபி முலாஃப், உங்களுக்கு தன்வீன் இருக்காது. ஹிம் வந்து முலாஃப் இலைஹி. சம்ஐஹிம் அதுக்கு கீழேயே சம்ஐ முலாஃப், ஹிம் வந்து முலாஃப் இலைஹி. அபுஸ்வாரிஹிம் அபுஸ்வார் முலாஃப், ஹிம் வந்து முலாஃப் இலைஹி. இப்படி வந்து நீங்கள் நிறைய பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த புரிதலையும் சேர்த்து கொடுத்துட்டேன். லமீர்கள் ஒரு இஸ்மோட ஜாயின் ஆகி வந்திருந்துச்சுன்னா அதுவும் முலாஃப் முலாஃப் இலைஹி அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ வந்து உங்களுக்கு இலாஃபத்துக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் இவ்வளோ தான். இதை பேசிக்காக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அது எத்தனை வெரைட்டிஸை கொடுக்குது, அதிலெல்லாம் என்னென்ன புரிதல் இருக்குன்னு இன்ஷால்லா நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம துவா ஒதுக்கலாம். வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.